இலங்கை மாநில வழக்கில் சேர்த்த அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். சல் மற்றும் விளையாட்டு கொடுத்திருக்காங்க. வேளாண் நீங்க சொல்லாது கருத்து மற்றும் திருக்குறளையும் உழவர் நச்சினை பாம்பு குருதகை வெள்ளம் பரிசு பத்து முதலை குறுந்தகை கோடி அகநானூறு உலகம் தொல்காப்பியம் கல்வியாக்கம் மற்றும் திருக்காட்சி படையில் இடம்பெற்றிருக்கும். மருந்து அகநானூறு திருக்குறள் ஒரு தொல்காப்பியம் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கும். அன்பு தொல்காப்பியம் கல்வியிலையும் திருக்குறளையும் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். உயிர் தொல்காப்பியம் கல்வியாக்கத்திலையும் திருக்குறளையும் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கல்வியிலையும் திருக்குறளையும் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். மீன் குறுந்தகை புகழ் தொல்காப்பியம் வெற்றிமையில் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். அரசு திருக்குறள் செய் குறுந்தகை செய் தொல்காப்பியம் பிரதிநிதியில் பார் திருமணப்படை மொழி தொல்காப்பியம் கல்வியாக்கம் மொழி தொல்காப்பியம் இணையில் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். முடி வச்சு நீ செய்வாங்க. ஐயோ முடி வச்சு செஞ்சுட்டாங்கப்பா எனக்கு வேளாண்மை செய்தால் நமக்கு கலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் வேளாண்மை நீங்க சொல்லாது திருக்குறள் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். உழவர் நல்லவர் உழவர் நச்சினை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு முதலை மீன் இதெல்லாம் வச்சு குருமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாம்பு முதலை மீன் செய் இந்த சொற்கள் குறுந்தகையில் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். வந்து சாப்பிட்டாலே அகத்துல கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் வந்து அப்படிங்க சொல்லாது திருக்குறளையும் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கும். கோடை அகநானூறு கோடை காலத்துல நீட்டில் அகத்துல இருந்தோம்னா நமக்கு வேவையா எடுத்து ஊத்தும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகம் தொல்காப்பியம் கல்வியாக்கத்திலையும் திருக்காட்சி படையிலும் இடம்பெற்றிருக்கும். முருகன் உலகத்தை சுத்தி பார்க்க பரப்புற இல்லையா அதை வச்சு திருக்காட்சி படையில் இடம்பெற்று அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் தொல்காப்பியம் உலகம் நாளே தொன்மையானது அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம் பதிச்சு பத்து வெள்ளம் பாஞ்சி வருதா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ் வந்தாலே வெற்றி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் வரக்கூடிய பெரும்படைய பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் அப்படின்னு சொல்லாது பெருமாள் படையில் இடம்பெற்றக்கூடியதாக இருக்கு.